students, welcome to the second class. First class la nama ஒரு computer generation ஓட second generation வரைக்கும் நம்ம discuss பண்ணோம். அதுக்கு முன்னால சில டாபிக்ஸும் பார்த்தோம். So இந்த second classல நம்ம third generation ல இருந்து பார்க்க போறோம். So third generation ஓட year எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1965 வரை second generation னு பார்த்தோம். 65 to 70 அந்த இயருக்கு இடையில உள்ள கேப் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் தான் தேர்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன அட்வான்ஸாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது நிறைய வேக்யூம் டியூப்ஸோட இதை விட கம்மியாக டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதோட சைஸ்லேருந்து அதோட பவர் கெப்பாசிட்டியிலேருந்து அதோட ஸ்பீட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மாறிச்சுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் ஐசிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஐசிஸ் மீன்ஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஐசிஸ்னால் என்ன? ஐசிஸ்ங்கிறது நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜாக இருக்கும். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நிறைய கவுண்டுக்குன்னு யூஸ் பண்ணுறதை விட ஒரு சின்ன பேக்கேஜ் ஐசிலேயே நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் பண்ணும்போது அது இன்னும் சைஸை வந்து கொஞ்சம் கூட இன்னும் ரொம்ப சின்னதாக ஒரு கம்ப்யூட்டரோட சைஸை மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நிறைய டிரான்சிஸ்டர்ஸுக்கு பதிலாக இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸாக அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த தேர்ட் ஜென்ரேஷனில். அப்புறமா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் சைடும் நிறைய டெவலப் ஆகிருக்கு. என்னென்ன ப்ரோக்ராமிங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னா Fortran 11 FORTRON Fortran 11 COBOL பாஸ்கல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இந்த செட் ஆஃப் கம்ப்யூட்டரில் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அதில் யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறேன். Fortran 11 FORTRON Fortran 11 அண்ட் COBOL COBOL பாஸ்கல் PASCAL கேப்ஸில். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் நம்ம ஃபர்தராக லாங்குவேஜஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, இந்த டைமில் யூஸ் பண்ண ஒரு மோஸ்ட் ஃபெமிலியர் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா IBM 360 Honeywell 6000 Honeywell Honeywell 6000 and PDP Personal Data Processor PDP. So 3 types of computers ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று IBM 360 Honeywell 6000 PDP Personal Data Processor. ஸோ 3 type of computers வந்து இந்த ஜென்ரேஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸாக இந்த கம்ப்யூட்டர்ஸோட பார்ட்ஸ் டெவலப் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஒரு பேக்கேஜாக இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது கம்ப்யூட்டர்ஸை இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் ஸ்பீடாக இன்னும் நல்லா மாற்றிருக்கு. ஸோ அதோட பவர் கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஜென்ரேஷனில். அதுக்கப்புறமா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Fortran 11 COBOL அண்ட் பாஸ்கல் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபெமிலியர் கம்ப்யூட்டர்ஸ்னு தேர்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது IBM 360 அண்ட் Honeywell 6000 PDP Personal Data Processor. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் அதிகமாக யூஸில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபோர்த் ஜென்ரேஷன் இயர்னு பார்க்கும்போது 1971 to 80 இந்த 10 years ஆஃப் பீரியடை தான் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் நம்ம. 1971 to 1980 இது வரை உள்ள கம்ப்யூட்டர்ஸ். இதில் யூஸ் பண்ண முக்கியமான ஒரு சர்க்கியூட் இட்ஸ் அ சர்க்கியூட், பட் அதில் முக்கியமான யூஸ் பண்ண ஒரு காம்போனண்ட் இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றின ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா VLSI வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். VLSI
VLSI, very large scale integrated circuits. ஸோ இதுதான் இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் அட்வான்ஸாக அந்த கம்ப்யூட்டர்ஸை மாற்றின முக்கியமான ஒரு டெக்னாலஜி, VLSI டெக்னாலஜி. இதில் இதுவும் ஒரு சின்ன சிப் ஃபார்மேட் தான். சிப் ஃபார்மேட், சர்க்கியூட் ஃபார்மேட்லேருந்து ஒரு சிப் ஃபார்மேட்டுக்கு டெவலப் ஆகிருக்கு. சிப் ஃபார்மேட்டில் இதில் நம்பர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை வந்து இது வந்து கன்சியூம் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியோடையதாக இருந்திருக்கு இந்த VLSI அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட் டெக்னாலஜி, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்ட், அஃபோர்டபுளாக இருந்திருக்கு, ரொம்ப மினிமம் சைஸு, ஃபாஸ்ட், எஃபிஷியன்ட். ஸோ எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் பண்ணி கொடுத்தது இந்த VLSI டெக்னாலஜி. ஸோ இந்த டைமில் நிறைய யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்க்கும்போது C++, DBase டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம், DBase இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். C++ அண்ட் DBase, DBASE அப்படிங்கிற லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டைமில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ்னு பார்க்கும்போது DEC10, DEC10, ஸ்டார் 1000, PDP-11, PDP-யோட எக்ஸ்பென்ஷன் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நான் சொன்னேன், பர்சனல் டேட்டா ப்ராசஸர். ஸோ PDP-11, Cray, Cray-11, it's a super computer. Cray is Cray-11 and Cray, Cray-XMP. It's also a supercomputer. So நான் இந்த மாதிரி 5 set of computers வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் once more repeat பண்ணுறேன், DEC10, STAR, STAR 1000, PDP-11, Cray, Cray-1, it's a supercomputer, and Cray-XMP, it's also a supercomputer. ஸோ 5 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த டைமில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இயர்னு பார்க்கும்போது 1971 to 80 வரைக்கும். இதில் யூஸ் பண்ண ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா VLSI. ஸோ 4th ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண முக்கியமான டெக்னாலஜி VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இது வந்து நம்பர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை ஒரு பேக்கேஜாக கன்சியூம் பண்ண ஒரு சிப் ஃபார்மேட்னு இதை சொல்லலாம். ஸோ 4th ஜென்ரேஷனில் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தான் முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 5th ஜென்ரேஷன்னு பார்க்கும்போது 1980ஸ்லேருந்து டில் டேட் வரைக்கும் உள்ள பீரியடை தான் நம்ம 5th ஜென்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ VLSI டெக்னாலஜிக்கு பதிலாக இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ULSI, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ ULSIன்னு ஒரு டெக்னாலஜி VLSIக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் VLSI ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக, இன்னும் காம்பேக்டாக, இன்னும் எஃபிஷியண்ட்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட்டர்ஸை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கு. ஸோ parallel processing hardware and artificial intelligence பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் கிளியராக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், parallel processing hardware and artificial intelligence. ஸோ இந்த 2 டெக்னாலஜியும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ரொம்ப வேஸ்ட் ஏரியா. ஸோ அது வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரொம்ப பெரிய லெவலில் நமக்கு ரொம்ப ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டு. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா ஒரு கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 2 டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், parallel processing hardware அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்க்கும்போது C++. ஸோ C++ 4th ஜென்ரேஷன்லேருந்தே வந்துட்டுருக்கு. பட் இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் C++, ஜாவா அண்ட் .NET அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ இந்த டைமில் கரண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்னு பார்க்கும்போது டெஸ்க்டாப், லேப்டாப், நோட் புக், அல்ட்ரா புக், க்ரோம் புக், இந்த மாதிரி புக்லெட் ஃபார்மேட்லேயே நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து